நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இந்தியாவின் நவீன நாடக உலகின் மிக சிறந்த நாடக ஆசிரியர்களில் ஒருவரான புகழ்பெற்ற பன்முக திறமை கொண்ட கலைஞரான கிரிஷ் கர்னாட் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கிரிஷ் கர்னாட் அவர்கள் 1938 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று மகாராஷ்டிராவின் மாதேரானில் ஒரு கொங்கணி பேசும் குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. கிரிஷ் கர்னாட் கன்னட மொழி எழுத்தாளர், நடிகர், திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் என பல துறைகளில் முத்திரை பதிச்சிருக்காங்க. தார்வாட்டில் உள்ள கர்நாடக பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் புள்ளியியல் பயின்றார். அதுக்கப்புறமா புகழ்பெற்ற ரோட்ஸ் அறிஞராக இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் இந்த துறைகள்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. கன்னடத்துல நவீன இந்திய நாடக எழுத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடிய இவரது நாடகங்கள் சமகால பிரச்சனைகளை பேசுவதற்கு புராணங்களையும் வரலாறுகளையும் அடித்தளமாக கொண்டிருக்கு. கிரிஷ் கர்னாட் அவங்களோட யயாதி, துக்ளக் மற்றும் திப்பு சுல்தானின் கனவுகள் இந்த நாடகங்கள் எல்லாமே அவருக்கு பெரும் புகழை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லலாம். இவரது நாடகங்கள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல முன்னணி இயக்குநர்களால் மேடை ஏற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 1970 வெளியான சமஸ்காரா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் திரைக்கதை எழுத்தாளராகவும் நடிகராகவும் அறிமுகமாயிருக்கிறாங்க கிரிஷ் கர்னாட். இந்த படம் தேசிய விருதும் பெற்றிருக்கு. வம்ச விருஷா படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகி சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறாங்க. இந்தியில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட உத்சவ் திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறாங்க. கன்னடம், இந்தி, தமிழ் என பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க கிரிஷ் கர்னாட் அவங்க. தமிழில் கமலஹாசனின் காதலன், மின்சார கனவு, ரட்சகன் மற்றும் செக்க சிவந்த வானம் போன்ற படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. தூர்தர்ஷன்ல புகழ்பெற்ற மால்குடி டேஸ் தொடரில் சுவாமியின் தந்தையாக நடிச்சிருக்கிறாங்க. 1990களில் தொடக்கத்துல டர்னிங் பாயிண்ட் என்ற அறிவியல் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இந்திய இலக்கியம் மற்றும் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக நாட்டின் மிக உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. 1998ஆம் ஆண்டு ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1974ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் 1994ஆம் ஆண்டு தலிதண்டா நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 1972ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றிருக்கிறாங்க. பல தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் பிலிம்பேர் விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா கிரிஷ் கர்னாட் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்திலும் மேடை நாடகத்துறையிலும் முத்திரை பதித்த ஒரு மாபெரும் நகைச்சுவை ஜாம்பவான், வசனகர்த்தா மற்றும் நடிகரான கிரேசி மோகன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கிரேசி மோகன் அவர்கள் 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலமாயிருக்காங்க. வார்த்தை விளையாட்டு மற்றும் டைமிங் நகைச்சுவை மூலமா 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களை தன் எழுத்தால் சிரிக்க வச்சாங்க அப்படின்னா அது கிரேசி மோகனால மட்டும்தான் முடியும். கிரேசி மோகன் அவர்கள் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் பயின்ற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். 1976ல கிரேசி மோகன் எழுதிய கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் அப்படிங்கிற நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அந்த நாடகத்தோட வெற்றினால இவரது பெயருக்கு முன்னால கிரேசி அப்படிங்கிற அடைமொழி நிரந்தரமா ஒட்டிக்கிட்டு 1979ல தன்னோட சொந்த நாடக குழுவான கிரேசி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினாங்க. அது மூலமா சாக்லேட் கிருஷ்ணா, மேரேஜ் மேட் இன் சலூன் போன்ற 30க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற மேடை நாடகங்களை ஆயிரக்கணக்கான மேடைகள்ல நடத்தியிருக்கிறாங்க கிரேசி மோகன் அவர்கள். இயக்குனர் கே பாலச்சந்தரோட பொய்க்கால் குதிரை படத்தின் மூலமா வசனகர்த்தாவாக அறிமுகமாயிருக்கிறாங்க கிரேசி மோகன் அவர்கள். இருந்தாலும் நடிகர் கமலஹாசனோட இவர் அமைத்த கூட்டணி தமிழ் திரையுலகத்தோட எக்காலத்துக்கும் மறக்க முடியாத சிறந்த நகைச்சுவை கூட்டணியா கருதப்பட்டது. கமலஹாசன் மற்றும் கிரேசி மோகனோட கூட்டணியில வந்த மறக்க முடியாத திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், சதி லீலாவதி, அவ்வை சண்முகி, காதலா காதலா, தெனாலி, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா MBBS இந்த படங்கள் எல்லாமே மறக்க முடியாத படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரேசி மோகனோட வசனங்கள்
அவ்வளோ டைமிங் ஜோக்கா இருக்கும் அந்த படங்கள் எல்லாத்துலயும். தான் வசனம் எழுதிய படங்கள்ல மாது பாலாஜி முதன்மை பாத்திரத்துல நடிக்க கிரேசி மோகன் ஏதாவது ஒரு சின்ன கதாபாத்திரத்துல வந்து ரசிகர்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கறது அவர் வழக்கமா வச்சிருந்தாரு. இவர் ஒரு சிறந்த கவிஞரும் கூட. தினமும் குறைஞ்சது ஒரு வெண்பாவாவது எழுதுற பழக்கம் கொண்டவர் கிரேசி மோகன் அவர்கள். இதுவரைக்கும் 40,000க்கும் மேற்பட்ட வெண்பாக்களை எழுதியிருக்காங்க. ஆன்மீக பெரியவர்கள், கடவுள்கள் மற்றும் பல்வேறு தலைவர்களோட உருவங்களை உள்ளடக்கிய 60க்கும் மேற்பட்ட அற்புதமான ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க கிரேசி மோகன் அவர்கள். இவரது நாடகங்கள் மற்றும் படங்கள்ல வரக்கூடிய பெரும்பாலான பெண் கதாபாத்திரங்களுக்கு ஜானகி அப்படிங்கிற பெயர் வச்சிருவாராம். எதனால அப்படின்னா இவருக்கு நாடக கலையை கற்றுக் கொடுத்த பள்ளி ஆசிரியரோட பெயர் தான் ஜானகி. தன்னோட பள்ளி ஆசிரியர் ஜானகி அவர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாகவும் நன்றி செலுத்துற விதமாகவும் தான் இப்படி ஜானகி அப்படிங்கிற கேரக்டரை ஒவ்வொரு தன்னோட படைப்புலையும் வச்சிருக்கிறாங்க கிரேசி மோகன் அவர்கள். கலை மற்றும் இலக்கிய துறையில ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக 2004ல தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியம் மற்றும் நாடகத்துறைக்கு செய்த சேவைகளுக்காக அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாண ஆளுநரின் தொழில்முறை சிறப்பு விருது பெற்றிருக்கிறாங்க. மக்களை தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் சிரிக்க வச்ச கிரேசி மோகன் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி சென்னையில காலமாயிட்டாங்க. கிரேசி மோகனின் மறைவுக்கு பிறகு அவரோட அரிய நகைச்சுவை எழுத்துக்களை போற்ற வகையில அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் கமலஹாசன் முன்னிலையில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. பன்முக திறன் கொண்ட கிரேசி மோகன் அவங்களை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போறோம் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் ஆகியவற்றின் முதன்மை செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா சுந்தர் பிச்சை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்து உலகளாவிய தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தின் உச்சத்தை அடைந்த இவரது வாழ்க்கை பலருக்கும் உத்வேகமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 1972ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க சுந்தர் பிச்சை அவர்கள். சென்னையில உள்ள ஜவஹர் வித்யாலயா மற்றும் வனவாணி பள்ளியில தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. காரக்பூர் IITல உலோகவியல் பொறியியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டமும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துல வணிக மேலாண்மை பட்டமும் பெற்றிருக்கிறாங்க சுந்தர் பிச்சை அவர்கள். கூகுள் நிறுவனம் ஜிமெயில் சேவையை தொடங்கிய அதே நாள்ல 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு சுந்தர் பிச்சை கூகுள்ல ஒரு தயாரிப்பு மேலாளராக இணைஞ்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு போட்டியா கூகுள் சொந்தமா பிரவுசர் ஒன்ன உருவாக்கணும் அப்படின்னு கூகுள் நிறுவனர்களை வற்புறுத்தியிருக்காங்க. கூகுள் குரோம் உருவாக்குறதுக்கு தலைமை தாங்கினாங்க சுந்தர் பிச்சை அவர்கள். இதுதான் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. குரோம் வெற்றி அடைஞ்சதுமே ஆண்ட்ராய்டு, கூகுள் மேப்ஸ், ஜிமெயில் இந்த மாதிரி முக்கிய தயாரிப்புகளை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளும் இவர்கிட்டயே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 2015ல கூகுள் நிறுவனத்தின் CEO-வாகவும் அதுக்கப்புறமா 2019ல அதன் தாய் நிறுவனமான ஆல்பாபெட்டின் CEO-வாகவும் இருந்திருக்காங்க. இப்போ தொழில்நுட்ப உலகம் செயற்கை நுண்ணறிவு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய வேளையில கூகுள் நிறுவனத்தை ஒரு முழுமையான AI நிறுவனமா மாற்றுறதுல சுந்தர் பிச்சை தீவிர கவனம் செலுத்தி வராரு. கூகுள் நிறுவனத்தோட அதிநவீன AI தொழில்நுட்பமான ஜெமினி மற்றும் அதன் ஏஜென்டிக் AI வடிவங்களை அனைத்து கூகுள் தயாரிப்புகளிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை முன்னின்று வழிநடத்தி வராரு சுந்தர் பிச்சை அவர்கள். இந்தியாவில் தொழில்நுட்ப கட்டமைப்பை மேம்படுத்த கூகுள் நிறுவனம் $15 பில்லியன் முதலீடு செஞ்சு வராங்க. இதன் ஒரு பகுதியா இந்தியாவின் விசாகப்பட்டினத்துல முழுமையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்திய அரசு இவரோட சாதனைகளை பாராட்டி நாட்டின் உயரிய சிவிலியன் விருதுகள்ல ஒன்றான பத்மபூஷன் விருதை 2022ஆம் ஆண்டு வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. நிறைய புதிய படைப்புகளை நமக்காக வாரி வாரி வழங்கிட்டு இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அகில இந்திய வானொலியின் வரலாற்றில் முத்திரை பதித்த தமிழர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த ஒரு மாபெரும் செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரான
சரோஜ் நாராயணசுவாமி இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1935 ஜூன் மாதம் 10ஆம் தேதி சரோஜ் நாராயணசுவாமி அவர்கள் பிறந்திருக்காங்க. 2022 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. 1980 மற்றும் 90கள்ல காலையில வானொலியை திறந்ததும் ஒலிக்கக்கூடிய ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசுவாமி அப்படிங்கிற அவரோட கம்பீரமான காந்த குரல் அன்றைய தமிழர்களோட விடியலா அமைஞ்சிருக்கு. ஒரு பெக்யூலரான வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித்தியாசமான வாய்ஸை வச்சு அவங்க வாசிக்கும் போதே நமக்கே அப்படி ஒரு உற்சாகம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டத்தை இவருடைய குடும்பம் பூர்வீகமாக கொண்டிருக்காங்க. இவங்க பிறந்து வளர்ந்து கல்வி கற்றது எல்லாமே இந்தியாவோட வர்த்தக தலைநகரான மும்பையில தாங்க. மும்பையில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. ஆங்கிலம் படித்திருந்தாலும் தாய்மொழியான தமிழ்ல அசாத்திய புலமை பெற்று வழங்கியிருக்காங்க சரோஜ் நாராயணசுவாமி அவர்கள். புதுடில்லி அகில இந்திய வானொலியின் செய்தி சேவை பிரிவின் முதலாவது தமிழ் பெண் செய்தி வாசிப்பாளர் அப்படிங்கிற வரலாற்று பெருமை இவருக்கு உண்டு. 1962-63 காலகட்டத்தில் வானொலி சேவையில் இணைந்த இவங்க சுமார் 35 ஆண்டுகள் மிக சிறப்பான பணியாற்றியிருக்கிறாங்க. அதுல 20 ஆண்டுகளுக்கும் மேலா தமிழ் பிரிவின் செய்தி பொறுப்பாளராகவும் செயல்பட்டிருக்காங்க. தெளிவான உச்சரிப்பு, பிசிறில்லாத குரல், சரியான இடங்களில் நிறுத்தங்கள் ஆகியவை இவங்களோட தனித்துவ அடையாளங்களாக இருந்திருக்கு. உன் குரல் ஆண் குரல் மாதிரி இருக்குல்ல, கம்பீரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஆமா என் குரல் மேலான வாய்ஸ் தான் அப்படின்னு நகைச்சுவையோட பெருமிதமா சொல்லுவாங்களாம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவலை நாட்டு மக்களுக்கு வானொலி வழியே அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியில் பிரதமர் இந்திரா காந்தி அப்படின்னு இருந்தத உணர்வு பூர்வமாக அன்னை இந்திரா காந்தி அப்படின்னு மாற்றி வாசிச்சு மக்களோட பாராட்ட பெற்றிருக்கிறாங்க சரோஜ் நாராயணசுவாமி அவர்கள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர்களான இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், PV நரசிம்மராவ் உள்ளிட்ட பல உலக தலைவர்களை இவங்க பிரத்யேகமா இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. 1990 இறுதியில வானொலியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் ஒலிபரப்பு துறையில தொடர்ந்து தீவிரமா பங்களிச்சிருக்கிறாங்க சரோஜ் நாராயணசுவாமி அவர்கள். பல்வேறு தமிழ் படங்கள் மற்றும் ஆவண படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. தேசிய திரைப்பட விருதுகளுக்கான போட்டி பிரிவில் பங்கேற்கும் தமிழ் படங்களின் உரையாடல்களை தமிழ் தெரியாத நடுவர் குழுவினருக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில மொழிபெயர்த்து விளக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளராகவும் ரொம்ப காலமா பணியாற்றியிருக்கிறாங்க. புதுடெல்லியில உள்ள புகழ்பெற்ற NDTV செய்தி நிறுவனத்தின் சில காலம் ஆலோசகராக பணிபுரிஞ்சு ஆங்கில செய்திகளை தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஒலிபரப்பு துறையிலும் தமிழ் மொழிக்கும் ஆற்றிய இணையற்ற பங்களிப்பை பாராட்டி தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு 2008ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமா தன்னோட 87வது வயதுல, அதாவது 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில உள்ள அவங்களோட இல்லத்துல காலமாயிருக்காங்க. அவங்க மறைஞ்சாலும் அவங்க குரல் இன்றும் வரைக்கும் நம் மனதில் நிலைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சியில் சரோஜ் நாராயணசுவாமி அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.